ஹிரிவும் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். ஜோடத்தில் ஒரு தகவல் ஒன்று பார்க்கலாம். வேலையில் யோகத்தை தரக்கூடிய கேது. ஒரு ஜாதகத்தில் வேலை சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கணும், வேலையில் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்களோட ஜாத்தில் கேது என்ன மாதிரி நிலைமையில் இருந்தால் அது யோகத்தை ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது சனிக்கு அடுத்தது கேதுங்கிற கிரகம் இருக்கணும். சனிக்கு அடுத்தது கேதுங்கிற கிரகம் இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய வேலை என்பது கொஞ்சம் தகுதி குறைவான வேலை இருக்கும். அந்த வேலையில் வருமானங்கள் குறைவாக இருக்கும். அப்போ எதிர்பார்த்த வேலை அமையாது, எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கணும் அர்த்தம். அப்போ படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை குறைவாக தான் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. அந்த வேலை வருமானம் தான் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும், பெருசாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ இது மாதிரிலாம் ஆரம்பத்தில் அமையும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த வேலை நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேலை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு 4-5 வருடங்களை பார்க்கும்போது லைஃப் அப்படி கடகடன்னு மேலே வர ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்தடுத்த வேலைகள் சிறப்பாக கிடைக்கும், அதே வேலை சிறப்பாக மேலே வர முடியும், நல்ல ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு பொசிஷனில் அமர முடியும்னு வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு ஜாத்தில் சனிக்கு அடுத்தது கேது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் பார்ப்போம். மீனத்தில் சனி என்பது ஒரு 6 டிகிரி, அதே மீனத்தில் பாருங்கள் கேது 11 டிகிரி. அப்போ சனிக்கு அடுத்தது கேது இருப்போம். இப்போ டிகிரி வச்சு நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஜாத்தில் பார்க்கும்போது கிரகச்சேரிக்கை இருந்ததுன்னா அந்த கிரகச்சேரிக்கையில் டிகிரி வச்சு எடுத்து பார்க்கணும். அப்போ தான் அது சனிக்கு அடுத்து கேது இருக்கா அல்லது கேதுக்கு அடுத்து சனி இருக்கா நம்மளுக்கு தெரியும். அப்போ பாருங்கள், சனி 6 டிகிரி, கேது பாருங்கள் 11 டிகிரி. அப்போ சனியை கேது கடந்துட்டார். அப்போ சனிக்கு அடுத்து கேது இருக்குது, புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி சனிக்கு அடுத்து கேது இருந்தால் வேலையில் ஆரம்பத்தில் டல்லாக இருக்குது, பிறகு சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். அதே பாருங்கள், இப்போ சனி எங்கே இருக்கிறாரோ, சனி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கடலேருந்து அடுத்த ராசிக்கடத்தில் கேது இருக்கும். இது ஒன்று. இப்படி இருந்தாலுமே வேலையில் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் பிறகு சிறப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ சனி எந்த ராசிக்கட்டில் இருக்கோ அந்த ராசிக்கட்டிலேருந்து ஒன்று அடுத்த ராசிக்கட்டில் கேது இருக்கலாம், அல்லது அடுத்த ராசிக்கட்டில் பிளாங்காக இருந்து திரும்ப அந்த அடுத்த ராசிக்கு எந்த கிரகம் இல்லாமல் இருந்து 3வது கடத்தில் கேது இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் வேலை சிறப்பாக இருக்கும். சனி கடத்தில் கேது இப்படி இருந்துச்சுன்னா வேலைகளில் ஆரம்பத்தில் சிரமங்களாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா வேலைகளில் நல்ல ஒரு பொசிஷன் அமர முடியும், நல்ல ஒரு வருமானத்தையும் ஈடு செய்ய முடியும். மேற்கொண்டு ஜாதகம் பார்ப்பதற்கு, மற்றபடி ஆன்லைனில் ஜோடம் படிப்பதற்கு 9861 19 143